அது ஒரு அடர்ந்த காடு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பாலஞ்ச மண்டபத்துல 3 நண்பர்கள், ராமையா, சோமையா, வெங்கையா அப்படின்ற 3 பேர். அவங்க முகத்துல அசதி, பசி ரெண்டுமே தெரிஞ்சுது. சோமையா, ஆகாயத்தை பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. இடியும் மின்னலும் ரொம்ப பயமுறுத்துது. இந்த பாழடைஞ்ச மண்டபத்துல எவ்வளோ நேரத்துக்கு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு பசியால வயிறெல்லாம் வலிக்குது வெங்கையா. காலையில கிராமத்துல இருந்து கிளம்புனதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட பல்லுல படல. கொண்டு வந்த சரக்கு கூட எதுவும் விற்கல. சரி, வயிறு நிறைய சாப்பிடலான்னு பார்த்தா கையில ஒரு நயா பைசா கூட இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. உங்க பேச்சை கேட்டு நான் அந்த மஞ்சள் மிளகா வியாபாரத்தை செய்யாம இருந்திருக்கணும். அந்த தரகம் என்ன ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எல்லா காலமும் கடந்துடுச்சு. இப்ப பாருங்க, நடுக்காட்டுல பசியால நான் சாக போறேன். கடந்த காலத்தை பத்தி இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. முதல்ல இன்னைக்கு ராத்திரியை எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு நாம யோசிப்போம். என் பையில ஒரு சின்ன சாப்பாட்டு மூட்டை இருக்கு. காலையில என் மனைவி கட்டி கொடுத்த சாப்பாட்டு பொட்டலம் அது. அதுல 3 ரொட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா ராமையா? அந்த ரொட்டியை எடு. நம்ம 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு காலையில வெளியில போய் ஏதாவது ஒரு வழிய பார்த்துக்கலாம் இல்ல? ஆமா ராமையா, முதல்ல அந்த பைய எட. எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுதுப்பா. சரி, இதோ எடுக்கிறேன். ஆனா இந்த ரொட்டி ரொம்பவும் சின்னது. நாம ஆளுக்கு ஒரு ரொட்டியா இதை சாப்பிடும்போது பாதி வயிறு கூட நிரம்பாது. ஆனா வேற வழி இல்ல. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அந்த 3 பேரும் அந்த ரொட்டியை சாப்பிடலான்னு நினைக்கும் போது மழையில நனைஞ்சு ரொம்பவும் அசதியா ஒரு வயசான முனிவர் அந்த மண்டபத்துக்குள்ள வந்தாரு. தர்ம பிரபு, 3 நாளா ஒரு பருக்க கூட சாப்பிடல. வயிறு பசியால எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில வழி தவறி இங்க வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டுல ஒரு சின்ன துண்டையாவது கொடுத்து இந்த வயசானவனை காப்பாத்துங்கப்பா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னது, உனக்கு ரொட்டி துண்டு வேணுமா? எங்ககிட்ட இருக்கிறதே சின்ன ரொட்டி. இதை உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நாங்க எல்லாரும் பசியில தான் இங்க சாகணும். போ, வேற எங்கேயாவது போய் பிச்சை கேளு போ. சோமையா சொல்றது உண்மைதான் சாமி. நாங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை. வியாபாரம் நஷ்டமாயி தொழில் பண்ண வழி இல்லாம பசியால வாடி இங்க எங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுல எங்க இருந்து உங்களுக்கு தானம் கொடுக்கறது? ஐயா, பசியால துடிக்கிற உங்களுக்கு இன்னொருத்தவங்களோட பசி புரிய மாட்டேங்குதா என்ன? நான் நாளைக்கு காலையில சூரிய உதயத்தை பாப்பனானே தெரியல. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. சோமையா, வெங்கையா, இப்படி கடுமையான வார்த்தைங்களை சொல்லாதீங்க. அவரு வயசானவர் இல்லையா? பாவம் குளிரால நடுங்குறாரு பாருங்க. நாம ஒருவேளை இந்த ரொட்டியை சாப்பிடலனாலும் நாம உயிரை காப்பாத்திக்க முடியும். ஆனா அவரு காலையில இருப்பாரானே தெரியல. ஐயா சாமி, என்னுடைய இந்த ரொட்டியை நீங்க முதல்ல எடுத்து சாப்பிடுங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா ராமையா? நீ ரொட்டியை கொடுத்தா அப்புறம் பசியால செத்துடுவ. உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இல்லைன்னா விட்டுடுப்பா. ஆனா என் ரொட்டியை நான் தான் சாப்பிடுவேன். என்னோட நிலைமையும் அதுதான். என் உயிர் எனக்கு முக்கியம். ராமையா, உன்னுடைய தாராள குணம் சந்தோஷந்தான். ஆனா நான் ஒரு ரொட்டியை மட்டும் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த 3 ரொட்டியும் வேணும். என்னது, 3மே வேணுமா? எவ்வளோ பேராசை உனக்கு? பேராசை இல்லப்பா. நீங்க ரொட்டியை கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையையே மாத்தி வைக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லுவேன். உங்களுடைய நஷ்டம், கஷ்டம், கடன் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வழிய காட்டுவேன். உங்க பசிய கூட நான் இல்லாம செஞ்சிடுவேன். நம்பிக்கையோட அந்த ரொட்டிகளை கொடுங்க. சோமையா, வெங்கையா, இவரோட வார்த்தையில ஏதோ சத்தியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஒருவேளை நம்ம பசிய பொறுத்துக்கிட்டு அந்த 3 ரொட்டிகளையும் இந்த தடவை அவருக்கு நாம கொடுக்கலாம். நல்லா யோசிச்சு பாரு ராமையா. அவர் ஏதோ ஆசை வார்த்தைகளை நம்ம கிட்ட சொல்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ஓடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவ? ஆனா ஒருவேளை அவர் சொல்றது உண்மையாகி நம்ம கஷ்டம்லாம் தீந்து நமக்கு பெரிய அளவுக்கு செல்வங்கள் கிடைச்சா ஒரு நாளைக்கு நம்ம பசியை தாங்கிக்க முடியும். வாழ்நாள் முழுக்க வறுமையை தாங்க முடியுமா? சரி, என்னோட ரொட்டியையும் நான் கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் ரொட்டிகளை கொடுக்கும்போது நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? இந்தாங்க என்னோட ரொட்டியும். சாமி, இந்த 3 ரொட்டிகளையும் நீங்களே சாப்பிடுங்க. இப்ப சொல்லுங்க, எங்க கஷ்டம் எப்ப தீரும்? அந்த முனிவர் அந்த 3 ரொட்டிகளையும் அவருடைய கையில பிடிச்சுக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அந்த ரொட்டிங்க ஜொலிக்க ஆரம்பிச்சுது.
பாருங்கப்பா, இப்ப இந்த 3 ரொட்டிகளும் சாதாரணமானதில்ல. இவைகளுக்குள்ள நான் அற்புதமான சக்திகளை வச்சிருக்கேன். இந்த ரொட்டிகளுக்கு பேரு உண்மை ரொட்டி. இந்த ரொட்டிகளை கையில வச்சுக்கிட்டு யாரு உண்மைகளை பேசுறாங்களோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசை நிச்சயம் நிறைவேறும். அப்படியா? அப்படின்னா உடனே அந்த ரொட்டியை என்கிட்ட கொடுங்க. நான் அதை கையில பிடிச்சிக்கிட்டு என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். இரு சோமையா, அவசரப்படாத. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகளும் இருக்கு. இந்த ரொட்டிகளை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை, உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ரகசியத்தை எந்த பொய்யும் கலக்காம உள்ளது உள்ளபடி வெளியே சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் ஆசைகள் நிறைவேறும். ஒருவேளை பொய்ய சொன்னாலோ இல்ல உண்மைய மறைச்சாலோ நிரந்தரமா பேசுற சக்தியை இழந்துடுவீங்க. ஒரு முறைக்கு 2 முறை நல்லபடியா யோசிச்சுக்கோங்க. சாமி, இது ரொம்பவும் கடினமான சோதனையா இருக்கே. ஆமா ராமையா, மனுஷனோட மனசுக்குள்ள உண்மை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பரீட்சை. யாரு முதல்ல இந்த ரொட்டிகளை எடுக்க போறது? முதல்ல நான் எடுக்கிறேன் சாமி. எனக்கு என் கோரிக்கை நிறைவேறது முக்கியம். ஊமையா மாறினாலும் பரவாயில்ல, ஏழையா மட்டும் இருக்கக்கூடாது. ரொட்டியை கொடுங்க. எடுத்துக்கோ சோமையா. இப்ப சொல்லு, உன் வாழ்க்கையில நீ செஞ்ச மிகப்பெரிய துரோகம் என்ன? உன் வாழ்க்கையில இருக்கிற ரகசியம் என்ன? நான் உண்மைய சொல்றேன் சாமி. ராமையா, என்னை மன்னிச்சிடு. போன வருஷம் உன்னோட பருத்தி பயிருக்கு எந்த பூச்சியும் தாக்கல. நான் தான் உன் மேல இருந்த பொறாமையில ராத்திரியோட ராத்திரியா பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சேன். உனக்கு நஷ்டமாயிட்டா? அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது என் பேராசை. சந்தையில உனக்கு வர வேண்டிய பணத்தை தரகரோட சேர்ந்து நான் தான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய துரோகம். என் ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு அளவில்லாத தங்கம் வேணும். நான் இந்த நாட்டிலேயே எல்லாரையும் விட பணக்காரனாகணும். உடனே அவன் கையில இருக்கிற பை ரொம்ப கனமா மாறுச்சு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா இருந்தது எல்லாமே தங்க காசு. என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. நான் பணக்காரன் ஆயிட்டேன். வெங்கையா, ராமையா, பாத்தீங்களா? நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். சோமையா, நம்பின நண்பனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியா? உன்னால தான் நான் என் வயலை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்தேன். இவனுக்கு கிடைக்க வேண்டியது தண்டனை. ஆனா தங்கம் கிடைச்சிருக்கே சாமி, இது என்ன தர்மம்? ராமையா, நான் நியாயம் அநியாயம் பார்க்கறவன் இல்ல. அவன் விதிமுறைப்படி உண்மைய சொல்லியிருக்கான். அதுக்கான பலன் அவனுக்கு கொடுத்துருக்கேன். பாவ புண்ணிய கணக்க காலம் பார்த்துக்கோப்பா. இப்ப என்கிட்ட இருக்கிற 2வது ரொட்டி யாருக்கு வேணும்? நான் வரேன் சாமி. சோமையா சொன்ன உண்மையை விட என்னோட உண்மை ரொம்ப பெருசு. அந்த ரொட்டியை எனக்கு கொடுங்க. எடுத்துக்கோ வெங்கையா. பயப்படாம உன்னோட ரகசியத்தை சொல்லு. சோமையா, நீ ராமையாவோட வயலை கெடுத்துட்ட. அது நீ ஒருத்தனுக்கு பண்ண துரோகம்தான். ஆனா நானு ஊருக்கே துரோகம் பண்ணியிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரு குளத்தோட கரை உடைஞ்சப்போ பட்டணத்துல இருந்து வந்த நிவாரண நிதியை பங்கு போட்டு கொடுக்கற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா நான் அதில் பாதிக்கு பாதியை திருடிட்டேன். அந்த பணத்துல ரகசியமா ஊருக்கு வெளியில யாருக்கும் தெரியாம நிலங்களை வாங்கி போட்டேன். அந்த காரணத்தால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுதான் என்னோட ரகசியம். என்னோட கோரிக்கை என்னன்னா, எனக்கு அதிகாரமுள்ள பதவி வேணும். என்னோட பேச்சை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. உடனே அவன் போட்டிருந்த சாதா துணிகள் எல்லாம் மறைஞ்சு போய் பட்டு துணியோட நிறைய நகைகளும் போட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். பாத்தீங்களா, என் ஆசை நிறைவேறிடுச்சு. நான் இப்ப சாதாரண ஆள் இல்ல. என் உண்மை என் கனவை நிறைவேற்றிடுச்சு. வெங்கையா, நீயும் இவ்வளோ மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கல. ஊர் மக்களை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறதுக்கு பதவியை கேட்டு வாங்கியிருக்கியா? உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? நண்பங்கிற பேர்ல கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளவு துரோகங்களை பண்ணியிருக்கீங்களே. பாரு ராமையா, உலகத்துல நீதி நேர்மனு பேசினா வயிறு நிறையாது. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். நீயும் எங்க கூட தானே வந்த. நாங்க இப்போ பணக்காரங்களாயிட்டோம். நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஆமா ராமையா, உனக்கு தான் வாய்ப்பு இருக்குல்ல. அந்த 3வது ரொட்டியை வாங்கி நீ பண்ண துரோகம் பொய்ய சொல்லி உனக்கான வரத்தை கேளுப்பா. ராமையா, 2 பேரும் அவங்களுடைய ரகசியங்களை சொல்லி அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டாங்க. இந்த ரொட்டி உன்னுடையது, வாங்கிக்கோப்பா. உன் வாழ்க்கையில நீ செஞ்ச மிகப்பெரிய துரோகம் என்னன்னு சொல்லி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கோ. சாமி, நீங்க என்ன மன்னிக்கணும். என் வாழ்க்கையில நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. ஒருத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல.
என் குடும்பம் பசியில தவிக்கும் போதும் கூட மத்தவங்களுக்கு உதவுறது தர்மம்னு நினைச்சேன். என் மனசுக்குள்ள நான் எதையும் மறைச்சி வைக்கல சாமி. நான் ஒரு திறந்த புத்தகம்தான். அதனால உண்மைய சொல்லி இந்த ரொட்டியை வாங்குற தகுதி எனக்கு இப்ப இல்ல. இத நீங்களே வச்சுக்கோங்க சாமி. ஆனா ஒரு சின்ன கோரிக்கை. என்ன கோரிக்கை ராமையா? என்னோட நண்பர்களுக்காக நீங்க சில வரங்களை கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த வரமே எங்க ஊருக்கான சாபமா மாறிடக்கூடாது. எனக்குன்னு எதுவும் இல்ல. என் ஊரு எப்பவும் செழிப்பா இருக்கணும். என்னோட உழைப்புக்கான பலன் எனக்கு கிடைக்கணும். என் கைகள்ல பலம் இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். எனக்கு எந்த மாய மந்திரங்களும் தேவையில்லை. இந்த ரொட்டி எனக்கு வேண்டாம் சாமி. அதை கேட்ட அந்த முனிவர் சிரிச்சாரு. அவருடைய சிரிப்பு சத்தம் அங்க எதிரொலியா கேட்டுச்சு. அருமை ராமையா, உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய தூய்மையையும் நான் பாராட்டுறேன். சோமையா, வெங்கையா, உங்களுக்கு கிடைச்சத மறுபடியும் பாருங்க. சோமையாவோட கையில இருந்த அந்த தங்க காசு இருந்த பையில இப்ப வெறும் கல்லுதான் இருந்துச்சு. வெங்கையாவோட உடம்புல இருக்கிற பட்டு துணியின் நகையெல்லாம் மறைஞ்சு போய் சாதாரண துணிக்கு மாறிட்டான். என்ன சாமி இது? என்னோட தங்கமெல்லாம் கல்லா மாறிடுச்சே. ஆ, என்னோட அதிகார தோரணை என்னாச்சு? என் உடையெல்லாம் மாறிடுச்சு. நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க. நான் உங்களை மோசம் செய்யல. உங்களை மோசம் செஞ்சது உங்க பேராசை தான். நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ராமையாவோட பையில இருந்த சாதாரண ரொட்டிகள் மட்டும்தான். அந்த சாதாரண ரொட்டிகளை தவிர நான் உங்களுக்கு சிறப்பான வரங்கள் எதையும் தரல. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கமும் பட்டாடையும் வந்துச்சே, அதெல்லாம் என்னோட மாயாஜாலம். மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிற கொடூர எண்ணங்களையும் பாவங்களையும் சுயநலத்தையும் வெளியில கொண்டு வர நான் ஆடின சின்ன நாடகம். நீங்க செஞ்ச தவறுகளை உங்க வாயாலேயே சொல்ல வைக்கத்தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். பசியால துன்பப்படுற சமயத்திலையும் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யற குணம் ராமையா கிட்ட இருக்கு. ஆனா உங்ககிட்ட சுயநலம் மட்டும்தான். அப்படின்னா எங்களோட பாவம் எல்லாம்? ஆமா வெங்கையா, உங்களுடைய உண்மையான உருவம் ராமையாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் சட்டப்படியும் தர்மப்படியும் தண்டனையை அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு பிராயச்சித்தத்தை தேடுங்க. ராமையா, உனக்கு எந்த வரமும் தேவைப்படாது. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நேர்மையும் உன்னை காப்பாத்தும். உன்னுடைய விவசாயம் லாபகரமா மாறும். ஏன்னா உன் கூட இருந்து குழி பறிக்க இனி இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த முனிவர் அந்த 3 ரொட்டிகளையும் எடுத்து ராமையாவோட கையில வச்சாரு. ராமையா, இந்த ரொட்டி உன்னுடையது. நீங்க 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க. ஆனா நாளையில இருந்து நீ உன் வழியில போகணும். சுயநலக்காரர்கள் கூட எப்பவும் சேராத. ரொம்ப நன்றி சாமி. என் கண்ணை நீங்க திறந்து வச்சிட்டீங்க. பசிங்கிறது பொறாமைய மட்டும் இல்ல, ஒருத்தவங்களுடைய சுய குணத்தையும் கூட வெளியில காட்டும்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு ராமையா. என் தப்ப நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் நேர் வழியில வாழ்ந்துக்கிறேன். நான் கூட ஊர் மக்களோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தண்டனையை ஏத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. மழை மெதுவா குறைய ஆரம்பிச்சுது. அந்த முனிவர் மண்டபத்துக்குள்ள இருந்த இருட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டாரு. 3 பேரும் அவங்க முன்னாடி இருக்கிற அந்த 3 ரொட்டிகளையும் பார்த்து வாழ்க்கையில நேர்மையை விட பெரிய சொத்து இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோமையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பனை ஓலை விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தான். போஸ்ட்மேன் அப்பதான் கொடுத்துட்டு போன ஒரு கல்யாண பத்திரிகையை பார்த்துக்கிட்டே இருந்தான். உள்ள இருந்து அவனுடைய மனைவியான லக்ஷ்மி ஒரு கிளாஸ்ல மோர் கொண்டு வந்து கொடுத்தான். ஏங்க, காலையில இருந்து அந்த காகிதத்தை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மோரை குடிங்க, வெயில் அதிகமாகுதுல்ல. அடியே லக்ஷ்மி, இது சாதாரண காகிதம் கிடையாது. பக்கத்தூர் ராகவையாவோட வீட்டு கல்யாண பத்திரிக்கை. பாரு, இதுல என் பெரியும் போட்டு கொடுத்துருக்காரு. திரு சோமையா அவர்களுக்கு அப்படின்னு எவ்வளோ மரியாதையா போட்டிருக்காரு பாரு. உண்மைதாங்க, ராகவையா மரியாதை தெரிஞ்ச மனுஷன். எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுவாரு. அதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படணுமா? கல்யாணத்துக்கு போய் அச்சதையை போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரலாம், அவ்வளவுதானே. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம பேச வேண்டியது. ராகவையா என்ன சாதாரண மனுஷனா? அந்த ஊர்லயே பெரிய விவசாயி. அந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய மனுஷங்களும் ஜமீன்தாருங்களும் வருவாங்க. அந்த கல்யாணத்துக்கு இப்படி அழுக்கா இருக்கிற சட்டையும் வேஷ்டியும் போட்டுட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நாம என்ன ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவங்களா? இருக்கிற சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிலைமை ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறத வச்சு போயிட்டு வரலாங்க. இல்லாத ஆடம்பரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? இங்க தான் நீ தப்பு கணக்கு போடுற. யாரும் இப்ப மனுஷனை பார்க்கறது இல்ல,
மனுஷனோட வெளி தோற்றத்தை தான் பார்க்கறாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பெரிய மனுஷங்க மாதிரி பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் பிச்சைக்கார மாதிரியா போயிட்டு வரணும்? ம், இல்லை லக்ஷ்மி, இந்த தடவை நானும் பந்தாவா தான் போகணும். எல்லாரும் என்னை பார்த்து யார் இந்த பெரிய மனுஷன்னு கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. கையில ஒத்த ரூபாய் இல்ல. புது துணி வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாவாவது வேணும். இதுல எப்படி துணியை வாங்குறது? வாங்க போறேன்னு யாரு சொன்னது? வாங்க முடியலனாலும் கடன் வாங்கலாம் இல்ல? நம்ம ஊர்ல தான் அந்த பெரிய மனுஷன் பூபதி இருக்காரே, அவர்கிட்ட நிறைய பட்டு துணி இருக்கு. கல்யாணத்துக்கு தேவையான பட்டு துணியை அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். வேண்டாங்க, அந்த பூபதி நல்ல மனுஷனே இல்ல. அவன் ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிற கழுகு மாதிரி. அவன் கிட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க அவமானப்பட்டு தான் நிக்கணும், பாத்துக்கோங்க. நீ சும்மா இரு. வெளியில ஆம்பளைங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெளியில என்ன நடக்குதுன்னாவது தெரியுமா? பூபதி ஐயா கிட்ட நானே போய் பேசிக்கிறேன். நீ அமைதியா இரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு நான் பெரிய மனுஷனோட வேஷத்துல போகணும். லக்ஷ்மி எவ்வளவுதான் சொன்னாலும் சோமையா கேக்கல. காத்துலயே அவன் மாடி வீட கட்டிக்கிட்டு பூபதியோட வீட்டுக்கு போனான். பூபதி அவன் வீட்டு திண்ணையில இருக்கிற பெரிய நாற்காலியில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்க வாயில போட்டுக்கிட்டு கணக்கு புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சோமையா அங்க வந்தான். பூபதி ஐயா கும்பிடுறாங்க, நல்லா இருக்கீங்களா? யார் அது? ஓஹோ, சோமையாவா? வா வா உட்காரு. பழைய வட்டியை கொடுக்க வந்தியா? வட்டி பணம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு தெரியும்ல? ஐயோ, நான் இப்போ வட்டி கட்ட வரலங்க ஐயா. விளைச்சல் கைக்கு வந்ததும் அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறேன். ஆனால் இப்போ நான் ஒரு சின்ன உதவியை கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்கிட்ட இலவசமாக எதுவும் கிடைக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியுமே. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது நாளைக்கு பக்கத்து ஒரு விவசாயி ரகவையாவோட பொண்ணு கல்யாணம். என்ன கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனால் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டு போக என்கிட்ட நல்ல துணி கூட இல்லை. அதான் நீங்கள் பெரிய மனசு பண்ணி பட்டு வேட்டி, சட்டை, அப்புறம் அந்த கரை வச்ச துண்டு, அப்புறம் உங்கள் வண்டி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். ஏண்டா சோமையா, நாய் சிங்க வேஷம் போட்டா அது சிங்கமாயிடுமா? நீ என்னோட துணியை போட்டுக்கிட்டு என் வண்டியில் போயிட்டா நீ நானாக முடியுமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அது அப்படி இல்லைங்க ஐயா. போடுற துணியை நல்லபடியாக போட்டுக்கிட்டு போனால் ஒரு 4 பேர் பார்ப்பாங்க. என்கிட்டயும் 4 பேர் பேசுவாங்க இல்லையா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அடுத்த மாதம் என் தோட்டத்தில் விளையிற காய்கறி எல்லாத்தையுமே உங்களுக்கு இலவசமாக கொண்டு வந்து கொடுக்கறேன். சரி, உன் ஆசையை ஏன் வேணான்னு சொல்லுவானே. ஆனால் ஒன்று, என் துணி சின்னதாக கிழிஞ்சாலோ இல்லை என் வண்டியில் கீறல் பட்டாலோ உன் தோலை உரிச்சிடுவேன், பார்த்துக்கோ. இல்லைங்க ஐயா, நான் நல்லபடியாகவே பார்த்துக்கிறேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்கள் பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன். பூபதி உள்ள போய் அவனுடைய பட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்தான். வண்டிக்காரனை கூப்பிட்டு சோமையாவை கூட்டிட்டு போன்னு சொன்னான். சோமையா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில சோமையா பூபதி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பட்டு துணியை போட்டுக்கிட்டு கரை வச்சிருந்த துண்டையும் போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவனே பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இது எல்லாமே அவனுடைய மனைவியான லக்ஷ்மிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னங்க இது, இருக்கிற துணியை போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரலால, இன்னொருத்தங்க கிட்ட துணியை கடனா வாங்கலாமா? எனக்கு என்னமோ மனசுல தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. வேண்டாங்க, இந்த துணியெல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உங்க துணியை போட்டுக்கிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க பாரு, இந்த துணியில நான் எப்படி இருக்கேன், அப்படியே அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தார் மாதிரியே இருக்கான் பாரு. நான் வரலங்க, இந்த ஆடம்பரம் எனக்கு பிடிக்கல. நீங்களே போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். இதெல்லாம் பூபதியோட பொருளுங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு அவன் சும்மா இருக்க மாட்டான். ச்சே, உன்கிட்ட எப்பவுமே இப்படிதான். எப்பவுமே என் பேச்சை கேட்கறதே கிடையாது. வெளியில வண்டி தயாரா தான் இருக்கு. சீக்கிரம் போய் நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வா. ஊர்ல எல்லாரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். சரி, நீ எப்படியும் வரமாட்டேன்னு தெரியுது. நான் மட்டுமே தனியாவே போறேன். என்னோட அழகை பார்த்து உனக்கும் பொறாம போல. சோமையா லக்ஷ்மியோட பேச்சு கேட்காம பந்தாவை போய் வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு வண்டிக்காரங்கிட்ட வண்டியை எடுன்னு சொன்னான். வண்டி தூசிய கிளப்பிக்கிட்டு பக்கத்தூரை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சோமையா வண்டியில உட்காந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவனை பார்த்த ஒரு சேர்ந்த சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏண்டா, அது நம்ம சோமையாவா? அவன் போட்டிருக்கிற துணியை பார்த்தா யாரோ பெரிய மகாராஜா மாதிரி இருக்கானே. அதானே, இந்த சோமையாவுக்கு ஒருவேளை புதையல எதுனா கிடைச்சிருக்குமோ?
இல்லைன்னா ராத்திரியோட ராத்திரியா எப்படி இவ்வளோ பெரிய ஆளா மாறுனா? சோமையா அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவும் பெருமைப்பட்டான். டேய், வண்டியை இன்னும் வேகமா ஓட்டு, எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அது ஒரு பெரிய மண்டபம். நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா வண்டியை விட்டு இறங்குனதும் நல்ல வசதியா இருக்கிற ஒருத்தன் சோமையா பக்கத்துல வந்து, வாங்க ஐயா, உள்ள வாங்க. என் பேரு சோமையா, நான் ராமச்சந்திரபுரத்துல இருந்து வரேன். ராகவையா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு. ஓஹோ, நீங்க தான் சோமையாவா? கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க, வந்து முன்வரிசையில உட்காருங்க. சோமையா கர்வமா உள்ள போய் முன் வரிசையில இருந்த பெரிய மனுஷங்களோட சேர்ந்து போய் உக்காந்தான். அப்ப அங்கிருந்த பெரிய மனுஷங்க எல்லாருமே சோமையாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் போட்டிருந்த அந்த துணி எல்லாத்தையுமே பார்த்து, எங்க சோமையா, விவசாயம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையுதா? கடவுளோட புண்ணியத்துல எனக்கு இருக்கிற 50 ஏக்கர் நிலத்துல தங்கம் மாதிரி விளைச்சல் விளைஞ்சிருக்கு. விளைச்சலை எடுத்து வைக்க குடோன் கூட பத்த மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன பண்றதுனே தெரியாம தவிக்கிறேன். என்னது 50 ஏக்கரா? நீங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தாலே தெரியுது நீங்க பெரிய வம்சத்தை சேர்ந்தவருன்னு. அதுலயும் கழுத்துல போட்டிருக்கிற துண்டோட ஜரி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இதுவா? இது வெளியூர்ல இருந்து வர வச்சதுங்க. விலை 1000 ரூபாய். பணத்துல என்ன இருக்கு? நம்ம போடுறதுக்கு நல்லா இருக்கணும்ல. எல்லாரும் சோமையா பேசினது கேட்டு அவன் போட்டிருக்கிற துணியை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா மட்டும் உள்ளுக்குள்ள தன்னை தானே ஒரு பெரிய ஜமீன்தாரா நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு ஏழைங்கிறதும் ஒரு விவசாயி அப்படிங்கறதையும் அவன் சுத்தமாவே மறந்துட்டான். சோமையா எல்லார் கூடவும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்பதான் திடீர்னு மண்டபத்துக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. எங்க போயிட்டான் அவன் அப்படின்னு. அது வேற யாருடைய குரலும் இல்ல, அது பூபதியோட குரல் தான். பூபதி சத்தமா கூப்பிட்டதை பார்த்து சோமையாவுக்கு அவன் குரல் தெரிஞ்சுது. ஐயோ, இது பூபதி ஐயாவோட குரல் மாதிரி இருக்கே. இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தாரு? பூபதி ரொம்ப அவசரமா மண்டபத்துக்குள்ள வந்திருந்தான். அவன் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி இருந்துச்சு. அவன் முகத்துல ஒரு அசதி இருந்துச்சு. சோமையாவை பார்த்ததும் அந்த அசதி கோவமா மாறுச்சு. அப்ப சோமையாவை பார்த்து பூபதி, ஏண்டா சோமையா, நீ இங்க தான் இருக்கியா? எவ்வளோ திமிருடா உனக்கு? வண்டியை ஒரு நாளைக்கு கொடுத்தா வண்டியை உன் வண்டி நான் சொல்லிட்டு தெரியுற. ஐயோ ஐயா, மெதுவா பேசுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, என் சம்மந்தி வீட்டில் இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. என் சம்மந்திக்கு முடியலையாம்மா. நான் ஊருக்கு போகணும், என் வண்டி எனக்கு வேணும். ஐயோ, இப்போதான் சாப்பிட போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னது, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நான் இப்போவே கிளம்பி ஆகணும். ஆமாம், இந்த வேஷ்டி சட்டை துண்டு எல்லாம் என்னோடது தானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவா சுற்றிக்கிட்டு இருக்கியா? நான் சம்மந்தி வீட்டுக்கு போகணும், கொடு. ஏன்பா, இவரு தான் உண்மையிலேயே உன் முதலாளியா? இந்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் இவரோடதா? அப்புறம் உன்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? அது வந்து யோ, இவன்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. நேற்று என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டான்னு தான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினேன். டேய், அந்த துண்டை சீக்கிரம் கொடு. எல்லாரும் முன்னாடியும் பூபதி சோமையாவோட தோல்ல போட்டிருந்த அந்த துண்டை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய பட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சாதாரண துணியில அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். இதை எல்லாத்தையுமே ஊஜனங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோமையாவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சி, இதெல்லாம் ஒரு பழப்பா? அடுத்தவனோடத வாங்கிட்டு வந்து உன்னோடதுன்னு சொல்லிக்கிற. இதில் என்கிட்ட 50 ஏக்கர் பூமி இருக்குன்னு வேற சொன்னேன். ஏண்டா, இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த துணியை போட்டுக்கிட்டா எங்ககிட்ட இவ்வளோ பந்தாவா பேசிக்கிட்டு இருந்த? உன்னை பார்த்து பாவப்படணுமா இல்லை சிரிக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல. முதலாளிங்க துணியை போட்டா நீ முதலாளி ஆயிடுவியா? சுத்தி நின்னுட்டு இருக்கிற எல்லாருமே கிண்டலா அவமானப்படுத்துற மாதிரி பேசினது சோமையோட மனசுக்குள்ள அம்பு குத்துற மாதிரி இருந்துச்சு. அவனால ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பூபதி வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான். சோமையா வேற வழி இல்லாம அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்து வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு வெறும் கால பக்கத்து ஊர்ல இருந்து அவன் ஊருக்கு நடந்து வந்தான். அப்ப வீட்டுல விளக்கேத்தி வச்சு லக்ஷ்மி உக்காந்துக்கிட்டு இருந்தா. சோமையாவை பார்த்த உடனே அவ எழுந்திருச்சு நின்னான். ஏங்க, என்னங்க வண்டி இல்லாம நடந்து வரீங்க? நீங்க போட்டுக்கிட்டு போன அந்த பட்டு துணியெல்லாம் எங்க? ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? லக்ஷ்மி, நீ சொன்னது உண்மைதான். என் ஆசையே இன்னைக்கு எனக்கு எதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டுட்டேன். ஐயோ, என்னங்க ஆச்சு சொல்லுங்க. அப்ப சோமையா அழுதுகிட்டே அங்க என்ன நடந்துச்சோ அத சொன்னான்.
அந்த பூபதி எல்லாரும் முன்னாடியும் துணியை வாங்கிக்கிட்டாரு. எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. இது வரைக்கும் எனக்கு இப்படி அவமானம் நடந்ததில்ல. லக்ஷ்மி புருஷனை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்க, நடக்கக்கூடாதது நடந்து போச்சு. இது நமக்கு ஒரு பாடம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வாழணும். மத்தவங்க கிட்ட இருக்கிறத நம்மளுதுன்னு சொன்னா கடைசியில நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது, அவமானத்தை தவிர. உண்மைதான் லக்ஷ்மி. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இருந்த கௌரவத்தையும் இழந்துட்டேன். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல கஞ்சி குடிச்சாலும் அது பெருமை தான். ஆனா மற்றவங்க பொருளை நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு அவமானம் தான் கிடைக்கும். இனிமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் நேர்மையா வாழ்ந்துக்கறேன். இதுதாங்க எனக்கும் வேணும். மரியாதை அப்படிங்கறது நம்ம போட்டு துணியை வச்சு வரக்கூடாது, நம்ம மனசை பார்த்து வரணுங்க. சோமைய மனசுக்குள்ள இருந்த பேராசை இப்ப இல்ல. அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனான். வெளியில ஆகாயத்துல வெண்ணிலா தெரிஞ்சது. உண்மையான கௌரவம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற துணியில இல்ல, உழைக்கிற உழைப்புல இருக்குன்னு அந்த நிலா சொல்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, நம்ம கிட்ட இல்லாதத இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பெருமை. மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா அவமானம்தான் மிஞ்சம்.